அனைவருக்கும் வணக்கம். என் பேர் கணேசன். எனக்கு சொந்த ஊர் வந்து ராயகிரி. நான் ஒரு இயற்கை விவசாயி. இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போகிறோம் அப்படின்னா, நம்ம தென்னை மட்டை வந்து சேர்ந்துகிட்டே இருக்கும். ஸோ அந்த கழிவுகளை வந்து எப்படி மக்க வைக்கிறது அப்படிங்கிறத பற்றி தான் பார்க்க போகிறோம். இப்போ எங்களுடைய சொந்த வயல் தான் இது. இந்த வயலில் நம்ம இப்போ என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்னா, இப்போ நம்ம பெரிய டிராக்டரில் நம்ம 5 கலப்பை இருக்கும். அந்த 5 கலப்பை வச்சுட்டு ஒரு 2 இழுப்பு இழுத்துருக்குல்ல, இந்த கடைசி வரைக்கும் ஃபுல்லாக இழுத்துட்டு தென்னை மரத்துக்கு நடுவில் வச்சுக்கலாம், இல்லை தென்னை மரத்துக்கு ஓரத்தை வச்சுக்கலாம். 2 அடி தென்னை மரத்தில் இடம் விட்டுருக்கு. ஸோ இந்த இடத்துலேருந்து இழுத்துட்டு என்னம்னா ஒரு 3/4 அடி பள்ளம், அதுக்கப்புறமா நம்ம 2 மண் வந்து சேர்ந்ததை வந்துட்டு 2 பக்கமும் நம்ம கரை மாதிரி அள்ளி போட்டிருக்கு. ஸோ இதில் வந்து என்ன பண்ணியிருக்கு அப்படின்னா, கொஞ்சம் கொஞ்சமாக நம்ம மட்டை எல்லாத்தையுமே அள்ளி உள்ளே போட்டாச்சு. அப்புறம் நம்ம தண்ணி வந்து இதில் விட என்ன ஆகுதுன்னா, இது வந்து மக்கிக்கிட்டே இருக்கும், நல்லா மக்கும், உரமாயிரும் நமக்கு. இது போக இதுக்கு மேலே என்ன பண்ணலாம் அப்படின்னா, நீங்கள் ஒரு 1000 லிட்டரு வாட்டர் டேங்கு, பழைய டேங்க் இருந்தாலும் பரவாயில்ல, இல்லை 200 லிட்டர் தண்ணி டேங்க் இருந்தாலும் பரவாயில்ல. ஸோ அந்த மாதிரி தண்ணி டேங்க் வச்சு என்ன பண்ணணும் அப்படின்னா, அதுக்குள்ளே நம்ம தென்னை மரத்துக்கு தேவையானது போரான் சத்து. இந்த போரான் சத்து வந்து எருக்கையில் நிறையாவே இருக்குது. இந்த எருக்கையில் அப்புறம் நம்ம கிடைக்கக்கூடிய இலை எல்லாத்தையுமே நம்ம உள்ளே வந்து அள்ளி போட்டு ஒரு 5 நாள் மக்க வைக்கணும். மக்க வச்சுட்டு இந்த தண்ணி நம்ம எப்போ பாய்ச்சும்போது அந்த தண்ணியாக கலந்து இதில் சேர்த்து விடும்போது நமக்கு இந்த சத்துக்கள்லாம் ஏறிட்டே இருக்கும். இது வந்து உங்களுக்கு இயற்கையாக மக்கிக்கிட்டே இருக்கும், மண்புழுவும் அதிகமாகிக்கிட்டே இருக்கும். 2வது மட்டையை வந்து நம்ம மிஷினை வச்சு உடச்சி போடுறதோ இல்லை வேறு எதுவுமே பண்ண தேவையில்லை. மட்டை ஆட்டோமேட்டிக்காக விழும்போது நம்ம அடுத்தடுத்து மட்டையை இதில் போட்டாலே போதும். ஆட்டோமேட்டிக்காக அதை செமிச்சு நமக்கு தென்னை மரத்துக்கு தேவையான உரமாக மாறிக்கிட்டே இருக்கும். அதுபோக நம்ம இந்த சைடில் வந்து என்ன பண்ணியிருக்கோம்னா, இப்போ சின்னதாக நம்ம அகத்திக்கண்ணெல்லாம் வச்சுருக்கு. இந்த சைடில் இப்போ தான் லேசாக முளைச்சிட்டு இருக்கு அகத்திக்கண்ணு. அதுபோக உங்களுக்கு இந்த சைடில் வாழை மரமும் வைக்கலாம். ஸோ இது எல்லாமே சேர்ந்து உங்களுக்கு வந்து ஒரு என்னென்னா எல்லா வகையான பயிர்களையும் இந்த இதில் பண்ணிக்கலாம். உங்களுக்கு அகத்தி வேணா அகத்தி, இல்லை உங்களுக்கு காய்கறி போடணுன்னா காய்கறி. ஸோ இந்த மாதிரி ஒரு ஓரத்தில் போட்டுட்டு போயிட்டே இருக்கலாம். உங்களுக்கு வந்து தோப்பம் நல்லா சுத்தமாகிடுது. 2வது இயற்கையாக வந்து உரம் கிடைக்குது, அதான் மெயின். நீங்கள் மட்டையை தூக்கி வேறு எங்கேயும் போடணும், மட்டையை எரிக்கணும், அந்த மாதிரி கவலையே கிடையாது. நன்றி, வணக்கம்.